பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. உயிர் உள்ளவரை இந்த சாங்க்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. அதோட ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்துச்சு? நான் ஃபுல் பாட் பாடினேன். அது டியூவட்டுன்னே தெரியாது. ஈவன் ஜிவி சாருக்குமே அது அவர் தான் பாட போறாருன்னு அப்போ தெரியாது. நான் பாடிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஜிவி சார் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. லைக் செல்வா சார் வந்து என்ன சொன்னார்னா, அந்த இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன். ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும். இப்போ பராசக்தியில் ஒரு பாட்டு தீயும் ஷானும் பாடியிருப்பாங்க ஜிவி சார் மியூசிக்கில். அந்த பாட்டு ரீசெண்டாக நிறைய பிளேலிஸ்டில் அது வந்துட்டே இருக்கு. இப்போ விண்மீன் பாடும்போது பிரசன்னா சொன்னால் எனக்கு அந்த ஹஸ்கி வாய்ஸே வேண்டாம். நிவாஸ் பிரசன்னா சொன்னார், ஐ வாண்ட் இந்த நார்மலாக உன்னோட ஒரு டோன் இருக்கும்ல, ஒரு ஃபுல் பாடி டோன், எனக்கு அதுதான் வேணும். ஐ கேன் டாக் டு ஹர் அபவுட் எனி திங். அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அட்வைஸும் பண்ணுவாங்க. எப்போ அம்மாவா வந்து டிசிப்ளினிங் பண்ணணுமோ அப்போ அதுவும் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய டாட்டருக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், நீங்கள் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களா? இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த மாமன் நடிச்சாருன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாட்டு கேட்டு தான் என் குழந்தை தூங்கும், அந்த பாட்டு கேட்டு தான் என் குழந்தை சாப்பிடணும். ஆனால் என் பொண்ணு என் பாட்டை கேட்டதே கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் பாட ஆரம்பிச்சாலே அம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வாய் மூடிடுவா. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். அங்கே பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் லைவ்ல பாடினதாகட்டும், நீங்கள் சமைச்சது எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் பார்த்துட்டு அச்சோ நம்ம சாப்பிட முடியாதா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு சமையல் எக்ஸ்பிரஸ்? எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஏன்னா நான் வந்து வீட்டில் சமைப்பேன், பட் ஆனால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா டெலிவிஷன்லாம் சமைச்சது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குக்கிங் ஷோக்கு வந்து ஐம் குக்கிங். ஸோ நான் வரைச்சி நர்வஸாக தான் வந்தேன், பட் இட் வாஸ் சூப்பர் ஃபன். அவங்க 2 பேரும் வந்து சான்ஸே இல்லை, சுஜிதாக்காவும் ஜோயாவும். they just made me so comfortable and of course always happy to share the stage with my friend ஸ்ரீதேவி. அண்ட் என்னோட அம்மாவையும் சர்ப்ரைஸாக வர வச்சுது. it was a fun episode. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மா பற்றி சொல்லுங்க. நான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் ஸ்டேஜில் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா அவங்களும் ஒரு ஜாலியாக ஃபன்னாக வந்து இருந்தாங்க. ஸோ அம்மாவுடைய உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்க அந்த பாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சின்ன வயசுல வந்து பயம் அம்மானா, பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அம்மாவே ஃப்ரெண்டாவும் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஐ கேன் டாக் டு ஹர் அபவுட் எனி திங். அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அட்வைஸும் பண்ணுவாங்க. எப்போ அம்மாவா வந்து டிசிப்ளினிங் பண்ணணுமோ அப்போ அதுவும் பண்ணுவாங்க. அண்ட் எப்போ ஃப்ரெண்டாக வந்து ஃபன் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அம்மா கிட்டே நிறைய கற்றுட்டுருக்கேன். குக்கிங்கு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே வந்து அம்மா இஸ் அ பேங்கர், எக்ஸ் பேங்கர். ஓகே. ஸோ அதனால் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் இப்போ மதராக இருக்கீங்க. உங்களுடைய டாட்டருக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம், நீங்கள் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களா? இல்லை நீங்கள் மதராக எப்படி? இல்லைங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு நான் ஸ்ட்ரிக்ட் நான் சொன்னாதான் உண்டு, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. பட் அஃப்கோர்ஸ் என் பொண்ணை தான் நீங்க கேட்கணும் அந்த கேள்வி. அவ வேணா சொல்ல, அம்மா அந்த மாதிரி ஏதாவது சொல்லறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா வந்து மத்தபடி நான் வந்து பிளே ஏரியாலாம் போனா அவளோட சேர்ந்து நானும் விளையாடிட்டு தான் இருப்பேன். ஆமா, அவ சறுக்க மரத்தை சறுக்கிட்டா நானும் சறுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும். அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். நாங்க வந்து டிராம்போலின்ல சேர்ந்து குதிப்போம், அந்த மாதிரி. ஸோ ஜாலி தான். சூப்பர். நீங்க வந்து பேசிக்காவே சிங்கர், ஒரு சூப்பரான சிங்கர். ஓகேவா, 2 decades வந்து ஒரு லெகசி மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பொண்ணுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடி தூங்க வைப்பீங்க அப்படின்னா ஒரு லலபியா என்ன இருக்கும் உங்க பொண்ணுக்கு? அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த மாமன் நடிச்சாருன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாட்டு கேட்டு தான் என் குழந்தை தூங்கும், அந்த பாட்டு கேட்டு தான் என் குழந்தை சாப்பிடணும். ஆனா என் பொண்ணு என் பாட்டை கேட்டதே கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் பாட ஆரம்பிச்சாலே அம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வாய் மூடிடுவா, வந்து பாடாதன்னு சொல்லுவா. எங்க அம்மா சொல்லுவாங்க, அடி பாவி உங்க அம்மாவை பாடாதன்னு சொல்ற ஒரே ஆள் நீதான். தமிழ்நாட்டுல பேர் உங்க சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில மதியம் நைட்டு தெரப்பியா உங்க சாங்ஸ் எல்லாம் இருக்கு. என் பொண்ணு மட்டும் என் பாட்டை கேட்க மாட்டா. அது வந்து மேபி வளர்ந்தா கேட்பாள்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். தெரியல, அவளதான் கேட்கணும். நீங்க சொல்லிருக்கீங்களா, நான் எவ்வளவு பெரிய சிங்கர் தெரியுமா, அம்மா இப்படி பண்ணி அப்படி. குழந்தைகிட்ட எல்லாம் வந்து நான் வேற யாருக்கிட்டயுமே அதை சொல்ல மாட்டேன். குழந்தைகிட்ட போய் எப்படி சொல்லுவேன்? கண்டிப்பா அப்பெல்லாம் சொன்னதில்லை. ஆனா
அவ வேண்டாம் பாடாத, நோ அம்மா அப்படின்பா. பட் ஷீ இஸ் லேர்னிங் மியூசிக். அவ வந்து கத்துக்கிறா. ஸோ அவ வந்து பாட்டு கத்துக்கிறா. ஷீ இஸ் லேர்னிங் ஹிந்துஸ்தானி அண்ட் வெஸ்டர்ன் கத்துக்கிறா. ஸோ ஷீ இஸ் என்ஜாயிங் லேர்னிங் as well. ஓகே ஓகே மேம். நீங்க சின்ன குழந்தையா இருக்கப்ப ஏதாச்சும் பாடிருப்பீங்களா உங்களுக்கு? கையிலே ஆகாசம் பாடுவேன். ஆனா அந்த பாட்டு பாடினா அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அந்த பாட்டு பாடினா தூங்க வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன்ல அழ ஆரம்பிச்சிருவா. ஸோ எதுவுமே பாடவே விட மாட்டேன். நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் என் குழந்தைக்கு நான் தாலாட்டு பாடி தூங்க, ஆனா என்ன பாடவே விட மாட்டாங்க. நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் இப்பயாச்சும் ஏதாச்சும் பாடுவீங்கன்னு தான் இவ்வளோலாம் நான் கேட்கிறேன். எப்படியாச்சும் இந்த பாட்டு வந்துடாதா அப்படின்னா ஜூலைன் ஃபாரஸ் எந்த பாட்டு? கையிலே ஆகாசம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். அவெல்லாம் ஜாலியா இருப்பான் மேம். ஹெட்செட்ல கேட்கறான், சூப்பரா இருக்கு அவனுக்கு. சூப்பர். நீங்க நிறைய ஸ்டேஜஸ்ல பாடிருக்கீங்க மேம். மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் கான்சர்ட்ல நீங்க பாடினது ரொம்பவே மெமரபிளா எப்பயுமே இருந்ததுன்னா இந்நாள் வரைக்கும் என்ன மேம்? நிறைய இருக்கு. நான் cannot pinpoint ஒன்னுன்னு சொல்ல முடியாது. நிறைய மெமரபிள் மொமெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டா நீங்க கேட்ட லூப்ல போயிட்டு இருக்க ஒரு சாங் மேம். அது ரீசென்ட் சாங்கா இருக்கணுமா இல்ல பழைய பாட்டா இருந்தாலும் இப்போ நீங்க ரீசென்ட் டைம்ல கேக்குற ஒரு பாடல். இந்த பைசன்ல வந்து நவீன் வந்து ஒரு ஃப்ளூட் பிட் வாசிப்பாருல்ல, அதை கேட்டோன்னே வாவ் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது மாதிரி நிறைய சாங்ஸ் அப்பப்போ கேட்கும்போது வாவ் வாவ் அப்படின்னு தோணும். இப்போ பராசக்தியில் ஒரு பாட்டு தீயும் ஷானும் பாடியிருப்பாங்க ஜிவிசன் மியூசிக்கில். அந்த பாட்டு ரீசெண்டாக நிறைய பிளேலிஸ்டில் அது வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு என்னால் சொல்லவே முடியல. நிறைய பாட்டு கேட்டுட்டே இருப்பீங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங் கேட்டிருப்பீங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஜானர் எப்பயுமே வந்து மேம் என்ன மேம் ஜானர்? மெலடி. ஆல்வேஸ் மெலடி குயின், மெலடி ஜானர் தான் எப்பயுமே. ஸோ மேம் இப்போ நீங்க வந்து நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, அப்பா நம்ம இந்த சாங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, ஆனால் நம்ம பாடிட்டோம் சூப்பரா வந்திருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண சாங் ஏதாச்சும் இருக்கா? இருந்திருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யூஆர் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் யூஆர் ஆல்சோ ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அப்படி பாடினதான் எழுவய பூக்களே கையிலே ஆகாசம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நம்ம வாய்ஸ் வந்து இப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மியூசிக் டைரக்டரும் சொன்னது, நானும் பாடினது வந்து விழிகளில். ஸோ அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். இப்போ விண்மீன் பாடும்போது பிரசன்னா எனக்கு அந்த ஹஸ்கி வாய்ஸே வேண்டாம். நிவாஸ் பிரசன்னா சொன்னார் ஐ வாண்ட் இந்த நார்மலாக உன்னோட ஒரு டோன் இருக்கும்ல, ஒரு ஃபுல் பாடி டோன், எனக்கு அதுதான் வேணும். அதாவது எள்ளுவையா மாதிரி டோனும் இல்லை, பட் ஆனால் பெரிய தேடு மாதிரி ஹஸ்கி டோனும் இல்லை. நார்மலாக நீ பாடும்போது ஒரு ஃபுல் பாடி டோன் இருக்கும்ல, எனக்கு அந்த ஓப்பன் த்ரோட் இல்லாமல் ஒரு ஃபுல் பாடி டோன் அதுதான் வேணும்னு சொல்லி நிவாஸ் பிரசன்னா சொன்னார். ஸோ விண்மீன் வந்து அந்த மாதிரி. ஸோ ஓவர் டைம் வென் எவர் வி ஆர் டூயிங் something different or attempting something different or trying something new, stepping out of your comfort zone, அது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்ச் தான். அது வந்து பண்ணி முடிச்சோடனே நம்மளுக்கு ஒரு ஓகே நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ் மேம். எனக்கு என்ன ஆசைன்னா உங்களோட ரெக்கார்டிங் செஷன் எப்படி மேம் இருக்கும், ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நீங்க போவீங்க பாடுவீங்க சூப்பர் அப்படின்னு முடிஞ்சிருமா, இல்ல அது வந்து போயிட்டே இருக்குமா, எப்படி இருக்கும் அந்த ரெக்கார்டிங் செஷன் பத்தி? நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். ஐ ஃபினிஷ் ஆஃப் போவேன், நான் பாட்டு கற்றுப்பேன். தமிழ் இல்லைன்னா அந்த பாட்டோட அர்த்தம் நான் கேட்டுப்பேன் மல்டிலிங்குவலா, அது மற்ற ஏதாவது லாங்குவேஜாக இருந்தால். அண்ட் அந்த டியூனை கற்றுக்கிட்டு ஐ வில் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். அண்ட் எல்லா பாட்டுக்குமே அப்படி தான், ஃபஸ்ட் பாட்டு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு வி ஹாவ் டு give our best. ஸோ சில சமயம் வந்து சில பேர் வந்து they will have something in mind and call me. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எள்ளுவையாக்கு அப்புறம் everybody wanted me to sing லைக் எள்ளுவையா, ஆனால் அந்த சாங் வந்து அந்த ஸ்கேலில் இருக்காது, அது வேற. ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்களுக்கு பாடி காமிச்சாதான் புரியும். ஸோ அப்போ வந்து சில பேருக்கு வந்து நீங்கள் கேட்குறது இப்படி, பட் இந்த ரேஞ்சில் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் பாடி காமிச்சா தென் தேல் வில் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. சில பேருக்கு வந்து இல்லை அப்போ எனக்கு ஆனால் அந்த டோன் தான் வேணும், அப்போ நான் சாங்கோட இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஐ வாண்ட் தட் ஓப்பன் த்ரோட்டுன்னுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆனால் மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். எப்போயாவது ஏதாவது ஒரு சேலஞ்சிங்காக ஏதோ ஒன்று தேவைப்படுது, இல்லைனா வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோம், இல்லைனா அவங்க சொல்லுவாங்க இதை எப்படி பாடினா இதான் டியூனு இதுதான் லிரிக்கு, பட் இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஹவு வில் இட் சவுண்ட்னா, இப்போ நான் பல்லவியே 3 டைப்ஸாக லைக் இந்த மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, இந்த மாதிரி வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ இப்படி பாடினா ஓகே, அப்படி பாடினா ஓகே, இல்லை இந்த மாதிரி பாடினா ஓகேன்னு பாடி ஃபுல் பல்லவி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு பல்லவியை பாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது நல்லா இருக்கு இப்படியே போயிடலாம் அப்படின்னா அந்த சாங்குக்கு ஃபுல்லாக அதே ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்களோட எனக்கு எப்பயுமே பர்சனல் ஃபேவரட், எத்தனை சாங் வந்தாலும் பிறை தேடு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் மேம். அதோட ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்துச்சு மேம், அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
செல்வா சார் இருந்தார் ரெக்கார்ட் பண்ணும்போது. அண்ட் ஜிவி சார் இருந்தார். அவங்க இன்ஜினியர் ஜோசன் சார் இருந்தார். அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப லைக் செல்வா சார் வந்து என்ன சொன்னார்னா, அந்த இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன். இப்போ வந்து 2 பேர் இப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன வால்யூமில் பேசுவீங்க, இப்படி தானே நீங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படி கத்த மாட்டீங்கல்ல அப்படி சொல்லி. ஸோ அதனால இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன். ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும். தேர் இஸ் நோ ஷவுட்டிங் இன் தட் சாங். இட் ஹேஸ் டு பி சாஃப்ட், இட் ஹேஸ் டு பி விஸ்பரி, இட் ஹேஸ் டு பி வந்து ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதான் டிஸ்கிரிப்ஷன் as to how he wants me to sing that song. ஸோ அப்படி தான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த சாங்கோட இது? ரெகுலர் டைம். ஆமாம். ஸோ அது பாடிட்டு அப்போனா அது நான் ஃபுல் பாட் பாடினேன். டியூவட்டுன்னே தெரியாது. அண்ட் ஈவன் ஜிவி சாருக்குமே அது அவர் தான் பாட போறாருன்னு அப்போ தெரியாது. நான் பாடிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஜிவி சார் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அது நல்லா அமைஞ்சது அந்த பாட்டு. ஸோ இன்னி வரைக்கும் டாப் 10 சோல் கனெக்டாக தான் இருக்கு எல்லாருக்குமே. நான் உங்கள்கிட்ட பேசப்பான்னு தெரிஞ்சோடனே திரை தீரும் அந்த சாங் பற்றி கேளு 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 எப்படி இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் அ மேஜிக். தேங்க்யூ. இத்தனை எவ்வளோ வருஷம் ஆனாலுமே வந்து மேஜிக்காக எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஒரு 2 லைன்ஸ் மட்டும் பண்ண ரொம்ப நல்லா. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. உயிர் உள்ளே வரை உங்க சாங்க்கு நாங்கள் எல்லாருமே அடிமை. தேங்க்யூ. ரொம்ப 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 சந்தோஷம். ஃபைனலாக மேம், இப்போ இருக்க இந்த ட்ரெண்டி கல்ச்சர், ஹூக் ஸ்டெப்பு, அந்த ஹூக் லைன்ஸ் இருக்கு கல்ச்சர்ல சிங்கர்ஸ் வந்து எப்படி மேம் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த மியூசிக் கல்ச்சர் எப்படி இருக்கு இப்போ நினைக்கிறீங்க மேம்? See, now is a very good time to be a singer actually. ஏன்னா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஒன்லி இஃப் யூஆர் அ பிளேபேக் சிங்கர் இருந்தால் மட்டுமே தான் யூ குட் பி அ பாப்புலர் சிங்கர். பட் இன்னைக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் டு பி அ பிளேபேக் சிங்கர் டு பி அ பாப்புலர் சிங்கர். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது. கவர்ஸ் பாடுறவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபிலிம் சாங்ஸுக்குன்னு இருக்கிற வரவேற்பும் இருக்குது. பட் அதை தவிர யூ ஹேவ் அதர் ரெவென்யூஸ் டு புட் அவுட் யுவர் மியூசிக். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தனா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸே ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி இருக்குது. அண்ட் த்ரூ யூனோ இந்த சாங் ப்ளே பண்ணுற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. அதில் யூ கேன் புட் அவுட் யுவர் மியூசிக். எல்லாமே இன்றைக்கி இஸ் ஈஸிலி அவைலபிள் ஃபார் ஆர்டிஸ்ட். அண்ட் க்ரோத்தும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஐ திங்க் நவ் இஸ் அ வெரி குட் டைம் டு பி அ சிங்கர்னு நினைக்கிறேன் நான். இந்த டெக்னாலஜி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஏஐலேயே சாங் வந்துடுது பாடிடுறாங்கன்றப்போ உங்களுக்கு எப்படி நம்ம இருக்குது தெரியல. வி ஹாவ் டு சி வேர் இட் கோஸ். கண்டிப்பாக வந்து யூனோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு இந்த தான் வேணும்னா ஒரு ஆப் வந்து பண்ணி கொடுக்குறது, இல்லைன்னா இந்த வித் யூசிங் டியூன் வேணும்னாலும் கொடுக்குது, இல்லை இந்த சிங்கர் மாதிரி சவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அது வருது. இது எங்கே போக போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் வராமல் மியூசிக் இண்டஸ்ட்ரியும் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது இல்லையா? ஒரு ஃபியூ இயர்ஸ் அகோ வந்து மல்டி ட்ராக் ரெக்கார்டிங்கிறது வந்து வாஸ் நாட் அ கான்செப்ட். எல்லாரும் அட் அ டைம் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணாதான் வந்து ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, ப்ரோக்ராமர் வந்து பெங்களூர்ல இருக்காரு, சிங்கர் பாம்பேல இருக்காங்க, இல்லைன்னா யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த இது ஹேஸ் பிகம் பாசிபிள். ஸோ நம்மளுக்கு தெரியாது இது குட்டா பேடா, இன்னும் நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஸோ லெட்ஸ் see where it goes. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்டதுக்கு, கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொன்னதுக்கும், உங்களுடைய அழகான குரலில் எங்களுக்காக பாடினதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும், எல்லா மக்களையும் உங்களுடைய இசையால் மகிழ்விக்கணும் கேட்டுக்கிறேன் மேம். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.